அப்படியே வண்டியில எல்லாம் ஒன்னா போயிட்டு இருக்கையில அங்க குழந்தைங்க எல்லாம் இறந்த பழம் நிறைய இருக்கிறத பார்த்துட்டு இழந்த பழம் இறங்கி பறிச்சு எடுத்துட்டு வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அந்த குழந்தைங்க கிட்ட இருந்து நம்ம ஹீரோயினியுமே ஆனா நாக்குல கொஞ்சம் எச்சி ஊறுது குடுறா அப்படின்னு சந்தோஷமா சாப்பிட்டுக்கிட்டே சிரிச்சு பேசிட்டு வந்துட்டு இருக்கா. இதையெல்லாம் பாத்துக்கிட்டு இருந்த ஹீரோவுமே ஏதோ காதலோட பாக்குறான்னு நினைச்சா அப்படி இன்னொரு குழந்தையுமே இன்னாங்க இழந்த பழம் சொல்லிட்டு அந்த குழந்தை கொடுக்க, இதோ பாரு இந்த மாதிரி இழந்த பழத்தை பறிச்சு சாப்பிட்டுட்டு இருக்கிறதெல்லாம் எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சது, மிகப்பெரிய பஞ்சாயத்து ஆகி போயிடும், அதனால இந்த மாதிரி சின்ன புள்ள வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்காது அப்படின்னு மூஞ்சிய காட்டி விடுறான். நல்லா சாப்பிட்டுட்டு சந்தோஷமா வந்துட்டு இருந்த அந்த பொண்ணுக்குமே அப்படியே மூஞ்சே வாடி போச்சு. அப்படியே அடுத்த நாளுமே முதலிரவு பொண்ணுமே பால் பழத்தெல்லாம் தூக்கிட்டு அப்படியே ரூமுக்கு வரா. அங்க வந்து பார்த்தா நம்ம ஹீரோ அப்பவுமே கணக்கு தான் போட்டுட்டு இருக்காப்புல. காண்டான அவளுமே ஏங்க இன்னும் கணக்கு பார்த்துட்டு இருக்கீங்க, நாளைக்கு காலையில பாத்துக்கலாம் சொல்ல, அதுக்கு அவனுமே 7 வருடத்திற்கு ஒரு வாட்டி வர ஒரு விசேஷமான முகூர்த்த நாள் தான் நாளைக்கு வருது, அதனால நாளைக்கே நான் பிசினஸ் பண்ண கிளம்புறேன், ஒண்ணு இல்ல ஒரு 5 வருஷம் தான் முடிச்சுட்டு திரும்ப வந்துருவேன் அப்படின்னு சொல்றான். அவன் சொன்ன மாதிரியே மனசாட்சியே இல்லாம கல்யாணம் அடுத்த நாளே அந்த பொண்ணை தனியா விட்டுட்டு கிளம்பிடுறாரு. போற வழியில அந்த பேய்கள் இருக்க மரத்தாழ ஓய்வு எடுக்கலாம் சொல்லிட்டு நம்ம ஹீரோ கொஞ்ச நேரம் உட்கார, அப்ப அவனை பார்த்த அந்த ஆத்மா என்னடா அவனுக்கு நேத்து தான் கல்யாணம் ஆச்சு, அதுக்குள்ள அவசரமா எங்கடா கிளம்புறான்ட்டு வந்து விசாரிக்குது. அதுக்கு ஹீரோவுமே ஒரு பிசினஸ் மேட்டர் 5 வருஷத்துக்கு வெளியூர் போயிட்டு வரேன்ட்டு சொல்ல, அதை தெரிஞ்சுக்கிற அந்த ஆத்மாவுமே நம்ம ஹீரோட உருவத்துக்கு மாதிரி அந்த பொண்ணை லவ் பண்ண கிளம்பிடுது.